முகவரி பெயர் மாற்ற கட்டணத்தை 20,000 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கட்டணத்தை உயர்த்தும் முடிவை உடனடியாக கைவிட விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் பத்திரங்களை குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க வேண்டும். விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்காக ஜனவரி 6, 7ஆம் தேதி நடக்கவுள்ள TNPSC தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலத்தில் 3 முறை நடத்த முடியாமல் போன இளைஞரணி மாநாட்டை சென்னையில் நடத்த விளம்பர மாடல் கட்சி திட்டம். மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகிகளையும் விளையாட்டு வீரர்களையும் திமுக உடன்பிறப்புகள் மிரட்டி வருவதாக அதிர்ச்சி தகவல். தென் மாவட்டங்களில் பெய்த அதிகனமழை காரணமாக பருப்பு விலை உயர்வு. தமிழகத்தில் அரிசி விலையை தொடர்ந்து பருப்பு விலையும் கடுமையாக உயர்வால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. நெல்லை அருகே வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள் தேங்கிய மழைநீர். விடியா அரசின் அலட்சியத்தால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காது விடியா திமுக அரசு. மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களை விடியா அரசு 16 மணி நேரம் பணியாற்ற வைத்து வதைத்து வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விதைக்கு ரசீது கேட்ட விவசாயியை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்ற வேளாண் துறை உதவி இயக்குநர். விடியா ஆட்சியின் அரசு அதிகாரிகளால் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என விவசாயிகள் வேதனை. அரசு நிகழ்ச்சிகள் மனு கொடுக்க வந்த சொந்த கட்சிக்காரரையே இரையா என சத்தம் போட்ட அமைச்சர் கணேசன். கட்சிக்காரர்களை பொதுவெளியில் அவமதிப்பதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அரசு நிகழ்ச்சிக்கு விடியா அமைச்சர் மிகவும் தாமதமாக வந்ததால் மக்கள் கடும் அவதி. தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்த போது எழுந்து நிற்காமல் அதிகாரிகள் அமர்ந்திருந்ததால் சர்ச்சை. திருச்சியில் 1112 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பன்னாட்டு விமான முனையம் திறப்பு. ஒரே நேரத்தில் 3000 பயணிகள் வருகை தரும் வகையில் உள்கட்டமைப்பு வசதி. கச்சா எண்ணெய் மற்றும் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான தொழிற்சாலைகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். ஹரியானா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கண்ணன் வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாமல் உள்ள கோட்டாட்சியரின் முகாம் அலுவலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதற்கு முன்பு பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகள் மீண்டும் தலை தூக்கியுள்ள பேனர் கலாச்சாரம். பொம்மை அரசு நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றுவதில்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்தில் ஓட்டுநர் மற்றும் நடுத்துறைகளுக்கான உணவகம் கிளை மேலாளர் அலுவலகம் இல்லாமல் அவசர கதியில் திறக்கப்பட்ட பேருந்து முனையம். பேருந்து முனையத்தின் நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் CMDAவுக்கு எழுதியுள்ள கடிதத்தால் விடியா அரசு நிர்வாக திறமையின்மை அம்பலம். வாணியப்பாடி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடு கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். ஆக்கிரமிப்பாளர்களுடன் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கூலிப்படையை வைத்து விவசாயி கொலை. விடியா திமுக ஆட்சியில் மீண்டும் தலை தூக்கும் கூலிப்படை கலாச்சாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 5,920 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 47,360 ரூபாய்க்கும் விற்பனை.
சட்டவிரோதமாக 263 சீனர்களுக்கு விசா பெற்றுத்தர 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை. 2019 நடந்த IPL சூதாட்ட வழக்குகளை முடித்து வைத்தது CBI. வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் முடித்து வைத்ததாக தகவல்.